இந்தியர்களோட ஹேர் நேச்சுரலாவே ஹை போரோசிட்டி தான். பட் நீங்க லோ போரோசிட்டி ஹேரோட இந்த ரெண்டு ஒஸ்ட் மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா காஸ்ட்லியான ஹேர் ஆயில் மாய்ஸ்சரைசர்லாம் ஹேர்ல அப்ளை பண்ணும்போது அது உங்க ஹேர் அப்சர்வ் பண்ணாது. உங்க டைம் அண்ட் மணி தான் வேஸ்ட் ஆகும். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கும் லோ போரோசிட்டி ஹேர் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ நான் சொல்ல போற 2 மிஸ்டேக்கை நான் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ நான் காட்டுற மாதிரி என்னோட ஹேர் கொஞ்சம் ஹை போரோசிட்டி ஆயிருக்கு. மிஸ்டேக் 1, ஷாம்பு மற்றும் கண்டிஷனரை தப்பா யூஸ் பண்றது. பட் இந்த ஒரு ஷாம்பு போதும் லோ போரோசிட்டி ஹேர் ப்ராப்ளமை சால்வ் பண்ண. பிகாஸ் உங்களுக்கு லோ போரோசிட்டி ஹேராக இருக்குன்னா உங்கள் தலையில் டெட் ஸ்கின் செல்ஸ், ஸ்வெட் அண்ட் ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்கேல்ஃபில் அதிகமாக தங்கும். பட் அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு கோவாஷ் ஆர் சல்ஃபேட் ஷாம்பு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக். கோவாஷ்னா ஷாம்புவை யூஸ் பண்ணாமல் கண்டிஷ்னரை மட்டும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறது. கோவாஷ் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில ஹேர் கண்டிஷ்னர்லாம் இருக்குது. இல்லைனா சல்ஃபேட் அதிகமாக இருக்கிற ஷாம்புவை யூஸ் பண்ணுறது அது உங்கள் ஹேரில் இருக்கிற பில்டப்பை ரிமூவ் பண்ணுமே தவிர லோ போரோசிட்டி ஹேருக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்காது. ஸோ இதுக்கு ஒரே ஹேர் வாஷ் சொல்யூஷன் கிளாரிஃபையிங் ஷாம்புவை யூஸ் பண்ணுறது. கிளாரிஃபையிங்னா சல்ஃபேட் ஃப்ரீ ஃபார்முலா ப்ளஸ் மைல்டு ஷாம்புவாக யூஸ் பண்ணுறது. நான் ஆன்லைனில் பார்க்கும்போது மைல்டு ப்ளஸ் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புவாக காதி நேச்சுரலை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டாகவே கிடைச்சது. இந்த மாதிரி சல்ஃபேட் ஃப்ரீ மைல்டு ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமது முடியின் மேற்பகுதி திறப்பதினால் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஹேர் ஈஸியாக அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது ரொம்ப காமனான மிஸ்டேக், ஆல்ரெடி லோ போரோசிட்டி ஹேர் இருக்குன்னா அதில் ரொம்ப திக்கான ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி ஹேர் ஆயில் ஆர் பட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்படி யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கேல்ஃப் பில்டப் அதிகமாகும். கொஞ்ச நேரத்திலேயே நீங்கள் அப்ளை பண்ண ப்ராடக்ட் ஹேரில் அப்சர்வ் ஆகாமல் முடியோட மேற்புறத்தில் செட்டில் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. ஸோ லோ போரோசிட்டி ஹேருக்கு பெஸ்ட் ஹேர் ஆயில் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் ஆயில்னு டைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.